உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையில இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. போன வாரம் வேத புஸ்தகம் மரணம் என்றால் என்ன என்பதை பற்றி என்ன சொல்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஆம், மக்கள் மரிக்கும் போது எங்கே போகிறார்கள் என்பதை நம்ம பார்க்க போறோம். வாட் ஹேப்பன்ஸ் when people die? மக்கள் மரிக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்குற இந்த கான்டென்ட் நான் வெயின் குரூடம் அவருடைய சிஸ்டமேட்டிக் தியாலஜி அப்படிங்கிற புஸ்தகத்துல நான் எடுத்திருக்கிறேன். சாப்டர் 41ல இன்னும் மேலும் நான் இதை குறித்து நிறைய யோசிக்கணும், சிந்திக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றவங்க அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். ரைட், இன்னைக்கு டாபிக் மறுபடியும் வாட் ஹேப்பன்ஸ் when people die. மக்கள் மரிக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக, மக்கள் மரிக்கும் பொழுது அவர்களுடைய ஆத்துமாக்கள் தேவனோடு, முக்கியமாக விசுவாசிகள் மரிக்கும் பொழுது அவர்களுடைய ஆத்துமாக்கள் தேவனோடு சேர்ந்து விடுகிறது, தேவனோடு இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மரணம் என்பது ஆத்துமா சரீரத்திலிருந்து தற்காலிகமாக பிரிந்திருக்கும் ஒரு காரியம். ஆத்மா சரீரத்திலிருந்து தற்காலிகமாக பிரிந்திருக்கும் ஒரு காரியம்தான், நிலைதான் மரணம் என்பது. ஓகே, இப்ப விசுவாசிகளுடைய ஆத்மா என்ன செய்யுது அப்படின்னா, இம்மீடியட்டா ஆண்டவரோடு கூட ஐக்கியம் இருக்கின்ற ஒரு நிலைக்கு அது செல்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இங்கே குடியிருக்கிறதை விட்டு சென்று, இந்த சரீரத்தில் குடியிருக்கிறதை விட்டு சென்று கர்த்தரோடு கூட, கர்த்தரிடத்தில் குடியிருக்க அதிகமாய் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அப்புறம் நம்ம மரிக்கும் போது கர்த்தரிடத்துல போய் சேர்கிறோம், கர்த்தரிடத்தில் இருக்க செல்கிறோம். விசுவாசிகளை குறித்து நான் பேசுறேன். கர்த்தரிடத்தில் இருக்க செல்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்துல, நான் பூமியை விட்டு சென்று நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்துல, லூக்கா 23:43ல இயேசு கிறிஸ்து அங்க மனம் திரும்பின திருடனை பார்த்து சொல்றார், நீ என்னோடு கூட பரதேசில் இன்றைக்கு இருப்பாய் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு சொல்வது என்னவென்றால், நாம மரிக்கும் போது, விசுவாசிகள் மரிக்கும் போது அவர்கள் தேவனோடு கூட சேர்ந்திருப்பார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம். எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12 23வது வசனம். எபிரேயர் 12:23 என்ன சொல்கிறது என்று நம்ம பார்க்கலாம். 23வது வசனத்துல, பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவரிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அதாவது தேவனிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள், பரலோகத்துல தேவனோடு நீங்க வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்வதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இங்க இருக்கிற அதாவது இங்க நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும்போதே அவர்களோட ஐக்கியத்துல வந்துட்டோம், ஆண்டவரோட ஐக்கியத்துல வந்துட்டோம், கிறிஸ்துவோட, பரலோகத்தில் இருக்கிற தேவனோட நம்ம வந்துட்டோம். ஆனா நம்ம மரித்து செல்லும் போது நம்ம அவரோட இன்னும் நிஜமான விதத்துல அவரோட நாம இருக்கோம். சரி, இப்ப ஒருத்தவங்க என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, நம்ம மரித்தால் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருவோம் இல்லையா? ஆமா. அப்பனா ஆண்டவரோடு கூட இருப்பதானே ரொம்ப சந்தோஷம். ஆமா, நிச்சயமாக. அப்பனா நான் தற்கொலை பண்ணிக்கலாமா? என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாமா? அதன் மூலமாக நான் ஆண்டவரோட சீக்கிரமா போயிட்டு இருக்க முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஒருத்தவங்க என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இது குறித்து நம்ம பார்க்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது, நிச்சயமாக நம்ம ஆண்டவரோடு கூட சேருவோம் என்பது, நம்ம மரிக்கும் போது ஆண்டவரோடு கூட சேருவோம் என்பது நம்முடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கான ஒரு காரணமாக இருக்கவே முடியாது என்பதை நாம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம கொலை செய்யக்கூடாது என்ற வசனத்தை, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நாம நம்மளையே என்ன செய்யக்கூடாது, கொலை செய்து கொள்ளக்கூடாது என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல,
உண்மையான விசுவாசிகள் மற்றவங்களை ரட்சிக்கிறதுக்காக அவர்கள் தங்களை தியாகப்படுத்துவாங்களே ஒழிய அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க. ஆஹ் அவர்கள் தங்களை மாய்த்து கொள்ள மாட்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துல போயிட்டு நாட்டை காப்பாற்றுவதற்காக போறாங்க. ஒருவேளை ஒரு டிசாஸ்டர், ஒரு பெரிய நில சரிவு நடந்துருச்சு, அல்லது தீப்பற்றி கொண்டு வீடுகள் தீப்பற்றி கொண்டு எரிகிறது. அதுல போயிட்டு உயிரையும் பணையும் வச்சுதான் அந்த போர் வீரர்கள்லாம் போயிட்டு போராடுறாங்க. அதுல மரித்து போவார்கள் என்றால் ஒருவேளை மரித்து போகலாம் என்பதும் அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் தியாகம் பண்ணி தான் போறாங்க. அது வேறு விஷயம். பட் வாழ்க்கையில கஷ்டங்கள், தொல்லைகள் அல்லது மனவேதனை, மன அழுத்தம், மன உளைச்சல் என்று சொல்லி தங்களை மாய்த்துக் கொள்கிறவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் வரவே கூடாது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது, கொலை செய்யாதிருப்பாயாக. அது மட்டுமல்ல, ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுப்பதை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு இருக்கவே முடியாது என்று சொல்றதை பார்க்கிறோம். உங்களுடைய ஜீவன் ஒரு விலை மதிப்பற்ற ஒரு ஜீவன். ஏன் அப்படின்னா, உங்க ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் உங்களை கிரயமாக வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வேதவசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல வேத புஸ்தகம் இப்படியாக சொல்கிறது, நீங்க மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருங்க, அப்பொழுது உங்களுக்கு ஜீவ கிரீடம் தரப்படும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். சோ மரண பரியந்தம் என்ன வந்தாலும் சரி, வாழ்க்கையில கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன உளைச்சல், மன அழுத்தம், கடன் பிரச்சனை எது வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உங்களால மேற்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்களோ அல்லது யாருமோ, எந்த நண்பர்களும் தற்கொலையை யோசிக்கவே தேவையே கிடையாது. நம்ம மரண பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பவுல் சொல்றாரு, கஷ்டத்தின் மத்தியில இருக்கும்போது அவர் சொல்றாரு, உங்களின் நிமித்தமாக பிலிப்பியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்துல, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்துல மக்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக உங்களின் நிமித்தம் நான் சரீரத்துல இருப்பது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சிலர்லாம் தன்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தன்னுடைய கணவனை விட்டு, குடும்பத்தை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அம்மா அப்பாவை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க வாழ்வது அவசியம் அப்படிங்கறத அவங்க நினைச்சு பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. சோ நாம விசுவாசிகளாக மரித்து நிச்சயமாக ஆண்டவரோடு கூட தான் இருப்போம் அப்படிங்கிறது நிச்சயம். என்றாலும் நம்ம ஷார்ட்கட்டா நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. விசுவாசிகள் மட்டும் இல்லை, யாருமே அப்படி போகக்கூடாது என்பதுதான் நான் வலியுறுத்த விருப்பப்படுகிறேன். சரி, இப்ப நம்ம விசுவாசிகள் மரித்தோன்னா ஆண்டவர்கிட்ட இருப்போம் அப்படிங்கிறது அது ஒரு தற்காலிக நிலைதான். ஆனா வேதவசனம் என்ன சொல்றதுன்னா, பெர்மனண்டா, நிரந்தரமாக நம்ம ஆண்டவரோடு கூட எப்ப இருப்போம்? புதிய வானம், புதிய பூமி உலகத்துல நம்ம இருப்போம். பட் அதுக்கு முன்பாக நாம உயிரோடு கூட எழும்புவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உயிர் தெழுவோம் அப்படிங்கிறத நம்ம வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம். அப்ப நாம வருங்காலத்தை பிளஸட் ஹோப்னு சொல்றாங்கல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம மரித்தோன்னா எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசிக்காம, இந்த நம்ம மரித்தோன்னா ஆண்டவரோட இருப்போம், தற்காலிகமா இருப்போம். அதுக்கப்புறம் இயேசு இந்த உலகத்துக்கு வருவாரு, நாம எல்லோரும் உயிரோடு எழும்புவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது ஜட்ஜ்மெண்ட், நியாயம், விசாரணை இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை எப்போதும் அவரோடு கூட இருக்கும்படியாக புதிய வானம், புதிய பூமி அதை படைச்சு ஆண்டவர் நம்மை அவரோடு கூட ஆளும்படியாக வைத்துக் கொள்வார் அப்படிங்கிற ஒட்டு மொத்தமான இந்த காரியத்தையும் நம்ம பார்க்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இந்த ஒட்டு மொத்தமும் சேர்ந்துதான் ஆண்டவரோடு கூட எப்போதும் பிரியாம இருக்கிற அந்த சந்தோஷம் தான் நித்திய ஜீவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது நம்ம சரீர பிரகாரமாக உயிரோடு எழும்ப போகிறோம். சரீர பிரகாரமாக உயிரோடு எழும்பி சரீரத்துல தான் நம்ம இயேசுவோடு கூட வாழ போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் பைபிள்ல. சோ சரீரம் கெட்டதுன்னு சொல்ல, சரீரம் மகிமையான ஒரு சரீரத்தை ஆண்டவர் கொடுப்பார். சோ இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம மரித்தோன பரலோகத்துக்கு போவோம். பரலோகம் ஒரு தற்காலிகமான காரியம் தான். ஆனா இன்னைக்கு மக்கள் பேசும்போதே பரலோகத்துக்கு எப்படியாவது போயிடணும், பரலோகத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறதே தான் அவங்க பேசுறாங்களே ஒழிய, பரலோகம், அப்புறம் உயிர்த்தெழுதல், அப்புறம் புதிய வானம், புதிய பூமி, உலகம், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வச்சு அவ்வளவுக்கா யோசிக்கிறதே கிடையாது மக்கள். பரலோகத்தை மட்டும் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு சிலர் சொல்றாங்க இல்லைங்களா, மரித்த உடனே அதாவது ஒருவேளை பாவம் செய்து கொண்டிருப்பவர்கள் மரித்துட்டாங்க அப்படின்னா, அல்லது கிறிஸ்தவர்களே பாவம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா மரித்துட்டாங்க அப்படின்னா எங்க போவாங்க? அவங்க பர்கட்டோரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. உத்திரிகை ஸ்தலம் அப்படின்னா துக்க ஸ்தலம்.
ஒரு இடத்துல போயிட்டு அவங்க துக்கப்பட்டு மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு ஸ்தலம். அதுக்கு தான் பர்கட்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படின்னு ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள்ல அப்படி ஒரு இடம் இருக்கிறதாக சொல்லவே இல்லை. ரோமன் கத்தாலிசிசத்துல ரோமன் கத்தோலிக்க சபை இதை நம்புகிறது. பட் ப்ராட்டஸ்டன்ட் சபை நம்புவதில்லை. ப்ராட்டஸ்டன்ட் சபையிலையும் ஒரு சிலர்லாம் நம்புறாங்க. பட் நிச்சயமாக அது வேத புஸ்தகத்தில் இல்லை. வேத புஸ்தகத்தை ஆதாரமாக வைத்து நம்புகிறவர்கள் அதை நம்புவது இல்லை. சரி, அப்ப ஏன் இந்த மாதிரி நம்புறாங்க? பர்கட்டோரி அப்படிங்கிற இடம் உத்திரிக்கை ஸ்தலம் அல்லது துக்க ஸ்தலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மனம் திரும்புவதற்கான 2வது வாய்ப்பு அங்க கிடைக்கும் அப்படின்ட்டு ஏன் நம்புறாங்க அப்படின்னா, ஆஹ், ஒரு சில வசனங்களை அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்னென்ன வசனங்களை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்து நம்ம ஆஹ், முடிவு பண்ணலாம். இது ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புதிய ஏற்பாட்டுல லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 23 43வது வசனத்துல 43 இங்கே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். சோ இன்னைக்கு வந்து நீ என்னோட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி இயேசு சொல்றாரு. ஆம், இப்ப நீங்க இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் ஒரு 3 வசனத்தை ஒண்ணா பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு நீ என்னோடு பரதேசில் இருப்பாய்ன்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. அடுத்தது பிலிப்பியர் 1வது அதிகாரம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனை கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். நான் கிறிஸ்துவனை கூட இருக்கிறதுக்கு ஆசை இருக்கு. ஆனா அது எனக்கு இருக்க ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தேகத்தை விட்டு போனா கிறிஸ்துவோட நான் இருப்பேன். கிறிஸ்துவோட இருப்பது எனக்கு ரொம்ப ஆசை. அது நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. மனம் திரும்பின திருடனை பார்த்து. அப்புறம் இங்கே பவுல் சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரிஞ்சேன் அப்படின்னா இயேசுவோடு கூட இருப்பேன், கிறிஸ்துவோடு கூட இருப்பேன். அது எனக்கு ரொம்ப ஆசை, நல்ல ஒரு காரியம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இங்கே 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 வசனங்களுமே என்ன சொல்லுது அப்படின்னா, தேகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு போகும்போது நம்ம கர்த்தரோடு கூட இருக்க போறோம் அப்படிங்கிறத இது மிக தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எனவே பர்கட்டோரி அல்லது உத்திரிக்கை ஸ்தலம் அல்லது துக்க ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது சான்ஸ்க்கான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேத புஸ்தகம் சொல்லுதா அப்படின்னா இல்ல. மரித்த உடனே நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க போறோம் அப்படிங்கிறதா சொல்லுகிறது. பட் உத்திரிக்கை ஸ்தலம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்புறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம். 2 Timothy chapter 1 verse 18ல 2 Timothy 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்துல இப்படியா இருக்குல்ல, அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்க வந்து யாரை குறித்து பேசுறாரு அப்படின்னா, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒனேசிபரஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை குறித்து இந்த இடத்துல பவுல் பேசுறாரு. ஒனேசிபரஸ் அப்படிங்கிறவரை குறித்து இந்த இடத்துல பவுல் பேசுறாரு. பவுல் அவரை குறித்து பேசும்போது சொல்றாரு, கர்த்தரிடத்தில் அந்த நாளிலே கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி அப்படின்னு சொல்றத பாக்குறோம். அந்த நாளிலே என்றால் உத்திரிக்கை ஸ்தலத்தை நம்புறவங்க என்ன சொல்றாங்க, அந்த நாளிலே என்றால் அவர் அவர் மரிக்கிற நாளிலே, மரித்து அவர் இருக்கிற நாளிலே என்ன செய்வாரு, ஆண்டவர்கிட்ட கிருபையை பெற்று இரக்கத்தை பெற்று அவர் என்ன செய்வார், அந்த உத்திரிக்கை ஸ்தலத்துக்குள்ள அவர் கடந்து போய் துக்கப்பட்டு அதுக்கப்புறம் மனம் திரும்பி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல ஒனேசிபரஸ் வந்து மரித்து போயிருக்கிறார் என்றோ, மரித்த ஒனேசிபரஸ் குறித்து தான் இந்த இடத்துல பவுல் பேசுகிறார் என்றோ எந்த விதமான அடையாளமும் இந்த இடத்துல இல்லவே இல்லை. அத்தாட்சியும் இந்த இடத்துல இல்லை. அவர் பேர் வந்து ஒனேசு போர் அப்படிங்கிறது தமிழ்ல. அது மட்டுமல்ல, மத்தேயு 12வது அதிகாரம் 32ல மத்தேயு 12:32 அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம் தான். மத்தேயு 12
32. மத்தேயு 12:32. 32. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அந்த மறுமையில் அப்படிங்கிறத என்ன நினைச்சுக்கிறாங்க? உத்திரிக்கை ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. பட் அப்படி இதை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது இப்பயும் சரி, எப்பயும் சரி, வரும் காலத்திலும் அப்படின்னா இப்போதும் சரி, வரும் காலத்திலும் இந்த ஏஜ் டு கம் நிச்சயமாக மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து உத்திரிக்கை ஸ்தலம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 கொரிந்தியர் 3:15. 1 கொரிந்தியர் 3:15. 1 கொரிந்தியர் 3:15. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதுனால தான் நான் இதை பத்தி நான் பேசுறேன். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனும் ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஆக்சுவலா இட் ரெஃபர்ஸ் டு டெஸ்டிங் அ ஒர்க். நம்ம என்ன வேலை செஞ்சிருக்கிறோம், ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய கிருபையில ரட்சிக்கப்பட்ட நாம ரட்சிப்பினுடைய கனியாக, மனம் திரும்புதலின் கனியாக என்ன மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி ஒரு அத பொருள்கள்லாம் வந்து அக்கினியில எரிந்து சாம்பலானா அது வந்து சரியான பொருள் இல்லை என்றோ, அது பொருள் தப்பித்தால் சரியா இருக்கும் என்றோ இங்க சொல்றது போல, நம்ம அதாவது அக்கினியில் அகப்பட்டும் தப்பினது போல் இருக்கும். அக்கினியில வந்து ஒரு பொருள் அகப்பட்டும் அந்த பொருள் தப்பிக்கும் போது அது வந்து உண்மையான பொருள் என்று சொல்லி நாம கண்டுபிடிக்க முடியும். ஆனா அக்கினி வந்து அதை எரிச்சு போட்டுருச்சு அப்படின்னா அது சரியான பொருள் இல்லை. இது ஆக்சுவலா டெஸ்டிங் ஆஃப் ஒர்க். நான் வாசிக்கிறேன் பாருங்க 12ல இருந்து. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், அதாவது கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவருடைய வேலைப்பாடு வெளியாகும். எதை வச்சு கட்டுறானோ, ஒருத்தன் கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரத்தில் கட்டினாலும் கூட எதை வச்சு கட்டுறானோ அது அவனுடைய வேலையை தான் காண்பிக்கிறது, கிரியை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியில் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். நமக்கு அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. நம்ம அதை மேல கட்டுறது நல்ல கிரியைகளை வச்சு நம்ம கட்டணும். நம்ம வந்து புல்லு, வைக்கோல் இதை வச்சு என்னது கட்டக்கூடாது அப்படிங்கிறதா இங்க நம்ம பார்க்கிறோம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனும் ரட்சிக்கப்படுவான். அவனுடைய அதாவது நம்ம சில வேளை சரியான காரியத்தை செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம கட்டுற அந்த கட்டணம் அப்படின்னா நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டுருவோம், நம்ம செஞ்ச கிரியையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்ல, நம்ம நல்ல கிரியை செய்ய வேண்டும் என்பதை தான் சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஒரு அனாலஜி யூஸ் பண்ணும்போது, ஒரு உருவகத்தை யூஸ் பண்ணும்போது அதில் உள்ள எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அதில் வந்து முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய கிரியைகள் வந்து டெஸ்ட் பண்ணப்படும். அந்த கிரியைகள் டெஸ்ட் பண்ணப்படும் போது, படும்போது நீங்க நல்ல கிரியை செஞ்சிருக்கீங்களா, கெட்ட கிரியை செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறது தெளிவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து உத்தரிக்கை ஸ்தலத்தை குறித்து பேசல அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு வசனம், மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 5:26, மத்தேயு 5:26, பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசு குறைவின்றி கொடுத்து தீர் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இங்க இயேசு என்ன சொல்றாருன்னா, அங்கேதானே, அதாவது உங்களுடைய சகோதரன் உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருந்தா நீங்க என்ன செய்யுங்க, அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு 24 முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. எதிராளி உன்னை நியாயப்படுத்தினால் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. உன் எதிராளி கிட்ட நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ அவன்கிட்ட வாங்கின காசை நீ கடைசி காசு நீ கொடுத்து தீரும் வரைக்கும் என்னது நீ ஜெயில வைக்கப்படுவாய் என்று இங்க சொல்றதை பார்க்கிறோம். ஸோ கடைசி காசு கொடுத்து தீரும் வரை அப்படின்றத எப்படி நினைச்சுக்காங்க அப்படின்னா, உத்திரிகை ஸ்தலத்துல இருந்து நம்ம மனம் திரும்புறத
குறித்து தான் இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. முக்கியமா கேத்தலிக்ஸ் நினைக்கிறாங்க. பட் இங்க வந்து இது வந்து ஒரு பிராக்டிக்கல் பேரபிள். பிராக்டிக்கலா வாழ்க்கை அங்க நடக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த இடத்துல சொல்றாங்களே ஒழிய ஆஃப்டர் லைஃப் பனிஷ்மெண்ட் குறித்து பேசல. நம்ம மரித்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான தண்டனை இருக்கும் அப்படிங்கிறது குறித்து பேசவில்லை. ஸோ ரோமன் கேத்தலிக்ஸ் பிலீவ் பண்ற மாதிரியான அந்த உத்திரிக்கை ஸ்தலம் அல்லது துக்க ஸ்தலம் அப்படிங்கிறது வந்து பைபிள்ல இல்லை அப்படிங்கிறத மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எங்கிருந்து அவங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வசனங்களை தவறாக புரிந்து கொள்வதனால அந்த ஐடியா வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, செகண்ட் மேக்கபீஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அது வந்து அப்பாக்ரிஃபல் புஸ்தகம்னு சொல்லுவாங்க, தள்ளுபடி ஆகமங்கள்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் மேக்கபீஸ் வந்து ரோமன் கத்தோலிக்க புஸ்தகத்துல, பைபிள்ல அதுவும் ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஸோ இதுல அப்பாக்ரிஃபல் புஸ்தகத்துல செகண்ட் மேக்கபீஸ் சாப்டர் 12 verses 42 through 45ல 2 மேக்கபீஸ் 12வது அதிகாரம் 42ல 45 வரைக்கும் உள்ள அந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்து ஜெபம் வந்து ஆஃபர் பண்ணப்படுகிறது செத்தவங்களுக்காக. அது வந்து பாவ பரிகாரமாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுல இருந்து அப்ப மரித்தவர்கள் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். அது வந்து பாவ பரிகாரமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா, அவங்க செஞ்ச பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறதாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பட் நம்ம ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. இந்த தள்ளுபடி ஆகமம் வந்து வேத புஸ்தகத்துல பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக சேர்க்கப்படவில்லை என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நம்ம இதை அடிப்படையாக வச்சு ஒரு டாக்டரினை நம்ம உருவாக்க முடியாது. எனவே இந்த பர்கட்டோரி அல்லது உத்திரிக்கை ஸ்தலம், துக்க ஸ்தலம் அல்லது மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் ஒரு 2வது வாய்ப்பை தருகிறார் அப்படிங்கிறது வந்து பைபிள்ல இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லி ஆக வேண்டும். ஆண்டவர் வந்து நம்மளை கிருபையினால ரட்சிக்கிறார் அப்படின்னா, கிருபையினால தான் ரட்சிக்கிறார். கிருபையினால விசுவாசத்தினால அவர் ரட்சிக்கிறார். விசுவாசத்தினால கிருபையினால ரட்சிக்கிறார் என்பதே வந்து ஒரு பெரிய காரியம். ஸோ மறுபடியும் ஆண்டவர் வந்து அங்க கிருபையை காண்பிக்கிறார், இரக்கத்தை காண்பிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு உபதேசமாக அது இருக்கிறது. சரி, இப்ப வந்து விசுவாசிகள் இறந்த உடனே எங்க போறாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். உத்திரிக்கை ஸ்தலத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ நாம யாராவது நம்முடைய அன்புக்குரியவர்கள் இறக்கும் போது நாம நிச்சயமாக நம்பிக்கை உரியவர்களாக இருக்கலாம். அவர்கள் நிச்சயமாக இயேசுவோடு தான் இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமான ஒரு நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வர வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு சந்தோஷம் அப்படின்னா துக்கம் தான், நிச்சயமா அவங்க இறந்த துக்கம் தான், ஒரு சமாதானத்தையும் தைரியத்தையும் நமக்கு தர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, அடுத்ததாக இப்ப ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரித்த உடனே போயிட்டு இப்பதான் நான் சொன்னேன், மரித்தோன்னு நம்ம இயேசுவோட இருப்போம், கிறிஸ்துவோட இருப்போம், தேவனுடைய பிரசனத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மரித்தவர்கள் வந்து உணர்வு இல்லாத, அறிவில்லாத, கான்சியஸ்னஸ் உணர்வு இல்லாதன்னு வச்சுக்கலாமே, அல்லது அறிவுணர்வு இல்லாத ஒரு நிலைக்கு அவங்க போயிடுறாங்க, அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு அவங்க போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதை வந்து ஆத்தும தூக்கம், ஆத்தும நித்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஆத்தும நித்திரை என்று சொல்றாங்க. பட் இது இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டே இல்லை, பைபிள்ல இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் முறியடிச்சிருக்காங்க. முக்கியமா மறுமலர்ச்சி, கிறிஸ்தவத்துல மறுமலர்ச்சி கொண்டு வந்த மறுமலர்ச்சியாளர்கள், உதாரணத்துக்கு ஜான் கால்வின், இவங்கெல்லாம் வந்து இது வந்து பைபிள்ல இல்லை அப்படிங்கிறத மிக ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. பட் ஏன் சிலர்லாம் வந்து மரித்தோன்னு நம்ம அறிவுணர்வு இல்லாத ஒரு தூக்க நிலை அல்லது நித்திரை நிலைக்கு நம்ம போயிடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 9வது அதிகாரம் 24வது வசனத்துல மரித்திருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து இயேசு சொல்றாரு, இவள் மரிக்கவில்லை, அவள் தூங்கி கொண்டுதான் இருக்கிறாள் என்று சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 9:24. அதே போல மத்தேயு 27:52ல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 27:52ல மரித்தவர்களுடைய அதாவது மரித்தவர்கள்னா நித்திரை அடைந்த பல பரிசுத்தவான்களுடைய சரீரம் வந்து எழும்பினது, கல்லறையிலிருந்து எழும்பினது அப்படின்றத பார்க்கிறோம். மரித்த அப்படின்றதுக்கு பதிலாக அந்த இடத்துல நித்திரை அடைந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த வார்த்தை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஸ்தேவானை குறித்து பேசும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 60வது வசனத்துல, அப்போஸ்தலர் 7:60ல ஸ்தேவான் நித்திரை அடைந்தான் அப்படின்னு போட்டிருக்கு.
ஸோ இந்த நித்திரை அடைந்தான் அப்படிங்கிற வார்த்தை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, அப்ப நித்திரை நம்ம ஒரு அறிவுணர்வு அற்ற அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருக்க போற ஒரு நித்திரைக்குள்ளாக நம்ம போயிடுறோம் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஆனா இயேசு வந்து லாசருவை பத்தி பேசும்போது யோவான் 11வது அதிகாரம் 11 இருந்து 13 வரை உள்ள வசனத்துல பேசும்போது லாசர் வந்து மரித்து போயிருக்கான் அப்படின்னு தான் பேசுறாரு. ஸோ மரி மரிப்பதற்கு மரிப்பதை குறித்து பேசும்போது ஏன் நித்திரை நித்திரைன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நித்திரை என்ற வார்த்தையை ஒரு மெட்டபரா, அதாவது ஒரு உருவகமாக யூஸ் பண்றாங்க. அது மட்டுமல்ல, நித்திரை அடைந்து விட்டார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு யூஃபமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஃபமிசம் அப்படின்னா யாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே நம்ம கலாச்சாரத்துல செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தாத்தா செத்து போயிட்டாரு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. தாத்தா வந்து தவறிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது தாத்தா காலமாயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாத்தா காலமாயிட்டாரு அப்படின்னு சொல்றதோ, தவறிட்டார் அப்படிங்கிறதோ எப்படின்னா யூஃபமிசம். அதாவது ஒரு ஒரு காரியத்தை சொன்னா அது கொச்சையா இருக்கும். பட் அது கொஞ்சம் ஆம், அது கொச்சை இல்லாத விதத்துல சொல்றது. அதுதான் அதுதான் யூஃபமிசம். அப்ப செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றத விட நித்திரை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு யூஃபமிசம். அது மட்டும் இல்ல, இது ஒரு மெட்டஃபர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே எனவே நம்ம வந்து ஆஹ் மக்கள் மரிக்கும்போது ஒரு ஒரு அறிவுணர்வு இல்லாத அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க கான்ஷியஸான ஒரு ஸ்டேட்டுக்குள்ள தான் அவங்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் அப்படி சொன்னாலும் கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, சங்கீதம் 6:5 வந்து ஆம், மரித்தோர்களுக்கு வந்து எந்த மன ஞாபகமும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மரித்தோர்கள் வந்து ஆண்டவரை துதிக்கிறது இல்லைன்னு போட்டிருக்கு. அப்ப அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய வியூ பாயிண்ட்ல இருந்து சொல்றதை பார்க்குறோம். நீங்க நீங்க வந்து துதிக்கணும் அப்படின்னா ஆண்டவரை இப்பதான் துதிக்க முடியும். நீங்க வந்து ஏதாவது நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா இப்பதான் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனுஷனுடைய வியூ பாயிண்ட்ல, மனுஷனுடைய கண்ணோட்டத்துல இருந்து பேசுவதை பார்க்குறோம். ஆனா ஆம், நம்ம மரித்தால் நமக்கு வந்து அறிவுணர்வு இருக்கும், கான்சியஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு சொல்றாரு, அந்த திருடனை பார்த்து சொல்றாரு, மனம் திரும்பின திருடனை பார்த்து இன்னைக்கு என்னோட பரதேசில் இருப்பான்னு சொல்றாரு. பிலிப்பு 1:23 இப்பதான் வாசிச்சோம். கிறிஸ்துவிட்ட இருந்து பிரிஞ்ச நான் ஆண்டவர் சாரி தேகத்துல இருந்து, அதாவது சரீரத்துல இருந்து நான் பிரிஞ்சா நான் கிறிஸ்துவோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சாரி பவுல் சொல்றாரு. இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம வேத புஸ்தகத்துல பார்க்குற விஷயங்கள் வந்து நம்ம மரித்தாலும் கான்சியஸா இருப்போம் அப்படிங்கறத சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் வெளிப்படுத்த விசேஷம் 6வது அதிகாரம் 9 இருந்து 11 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, மரித்தவர்கள் பரலோகத்துல ஆண்டவரே எங்களுக்காக நியாயம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கதறுவதை நம்ம பார்க்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9-10 பரிசுத்தவான்கள் ஆண்டவரை ஆராதிப்பதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று ஆராதிப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே நம்ம மரித்தோன்னா ஒரு கான்சியஸான நிலைக்கு தான் நம்ம போவோம். அது மட்டுமல்ல, நம்ம ஆண்டவரோடு கூட இருப்போம். அது மட்டுமல்ல, பர்கட்டோரி அப்படிங்கிறதோ அல்லது உத்திரிக்கை ஸ்தலம் அப்படிங்கிறதோ இல்ல அப்படிங்கிறதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க வந்து 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 இதெல்லாம் வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, பாரடைஸ் அப்படிங்கிறது, பரதேசி அப்படிங்கிறது பரலோகத்தோட ஒப்பிட்டு பரலோகத்துக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ பரலோகம் என்பதும் பாரடைஸ் என்பதும் ஒன்றுதான். இதுல ஏதாவது கேள்வி இருந்தா என்ன செய்யலாம், நீங்க கேட்கலாம். ரைட். அடுத்தது பழைய ஏற்பாட்டுல மரித்தவர்கள் இம்மீடியட்டா அவங்க வந்து தேவனுடைய பிரசனத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இம்மீடியட்டா தேவனுடைய பிரசனத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில ரோமன் கேத்தலிக் இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க, அவங்க வந்து ஒரு இடத்துல ஹோல்டிங் பிளேஸ், அங்க வந்து அவங்க காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். பட் பைபிளை நம்ம பார்க்கும்போது ஏனோக்கு வந்து ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார், தேவனோடு கூட தான் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் வந்து மரணத்தை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏனோக்கு குறித்து சொல்லும்போது பார்க்குறோம். எலியா வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மோசே, எலியா வந்து இயேசுவோட அவங்க பேசுறாங்க. அவங்க வந்து பரலோகத்திலிருந்து தான் இறங்கி வந்து பேசுறாங்க. மத்தேயு 17வது அதிகாரம் 3வது வசனத்துல. அப்புறம் சங்கீதம் 23:6 நான் வந்து எப்போதும் கர்த்தருடைய வீட்டிலே நித்தியமாக வாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கி இருப்பேன் அங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, நிச்சயமாக அவர்களும் பரலோகத்துல தான் இருந்தாங்க. பட் நம்ம பழைய ஏற்பாட்டுல மரித்தோன்னு எங்க போவோம் அப்படிங்கிறதுக்கு சொல்லும்போது
அங்க பழைய ஏற்பாட்டில் நம்ம ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஷியோல் அப்படிங்கிற வார்த்தை, அப்புறம் ஹேடிஸ் அப்படிங்கிற வார்த்தை. பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கல்லறை, கல்லறை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கும் அது வந்து யூஸ் பண்ணலாம், கல்லறை அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இந்த ஹேடிஸ் ஷியோல் அப்படிங்கிறத குறித்து நம்ம விளக்கி சொல்வதற்கு இந்த கொஞ்ச நேரம் பத்தாது, ரொம்ப நேரம் நமக்கு தேவை. பட் சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னம்னா ஒரு அர்த்தம் என்ன, ஷியோல் பாதாளம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லறை அப்படிங்கிறதும் அர்த்தம். ஸோ அது மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த மக்கள் என்ன நினைச்சாங்க, பூமிக்கு கீழே, பூமிக்கு கீழே வந்து பாதாளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, அங்கே வந்து மரித்தோன்னே எல்லோருமே அங்கே தான் போய் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், கருத்து வந்து மக்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆனால் பல்வேறு வசனங்கள் வந்து நம்ம ஆண்டவரோடு கூட இருப்போம், மரித்ததுக்கு அப்புறம் லைஃப் இருக்கு அப்படிங்கிறத குறித்து பல்வேறு வசனங்கள் சொல்றதை பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லூக்கா 16:25 பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு கதை தான். லூக்கா 16வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரு அவங்களை குறித்து அந்த கதையில வந்து அன்றைக்கு மக்கள் மத்தியில் இருந்த கருத்தை தான் யூஸ் பண்றாரு ஆண்டவர். அங்க பார்த்தீங்க அப்படின்னா மரித்த லாசரு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறத பார்க்குறோம், ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறத நம்ம பார்க்குறோம், ஆபிரகாமுடைய மடி. ஓகே, ஸோ இன்னும் பல வசனங்கள் சங்கீதம் சங்கீதம் 16:10 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது கூட அதை மட்டும் நான் வாசிச்சு அடுத்த டாபிக் நான் போறேன். சங்கீதம் 16:10-11. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். துன்மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஸோ என்னுடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் அப்படின்னா கல்லறையிலேயே விட மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன செய்வீங்க, என் பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்துல நான் பரிபூர்ண ஆனந்தம் அடைஞ்சு உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு, அந்த பேரின்பத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சங்கீதக்காரர் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் நம்பிக்கை என்ன அப்படின்னா மரித்தவர்கள் ஆண்டவரோடு கூட இருப்பாங்க அப்படிங்கிறதான் அங்க என்னது அங்க நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நமக்கு. சரி, இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரித்தவர்களுக்காக நாம ஜெபம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மரித்தவர்களுக்காக நாம ஜெபம் பண்ணலாமா அப்படின்னா, மரித்தவர்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி வேத புஸ்தகத்துல எந்த வசனமும் இல்லை. நம்ம ஏன் வந்து மரித்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கூடாது அப்படின்னா, வேத புஸ்தகம் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லவே இல்லை. அவர்கள் தேவனுடைய பிரசனத்தில் அவர்கள் இருக்கிறாங்க, நிச்சயமாக அவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து அவர்களுக்கான பலனுக்கான கிரியைகளுக்கான பலனை அவர் கொடுப்பார். ஸோ நாம மரித்தவர்களுக்காக ஜெபிக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, நான் இப்பதான் சொன்னேன், மரித்ததுக்கு பின்பு ஒரு செகண்ட் சான்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஸோ நாம செகண்ட் சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண தேவையில்லை. நமக்கு வேத புஸ்தகத்துல வெளிப்படுத்தினபடி நமக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, நம்ம மரித்தவர்களுக்காக ஜெபிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ அவங்களுக்கு விதி என்று இருக்கிறது போலவும், அந்த விதியை வந்து நம்ம மாற்ற முடியும் அப்படின்ற போலவும் இருக்கிறது. ஸோ அப்படி நம்ம பண்ணக்கூடாது. அது மட்டுமல்ல, மரித்தவரிடத்திலிருந்து ஏன் மரித்தவர்களுக்காக நம்ம ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். மரித்தவர்களுக்காக நம்ம ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் உபாகமும் 18வது அதிகாரம் 10-12 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, உபாகமும் 18 10-12 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, அங்க மரித்தவர்களிடத்துல யாரும் பேசக்கூடாது என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசிக்கலாம். உபாகமும் 18வது அதிகாரம், உபாகமும் 18 10-12 வரை, உபாகமும் 18 10-12 வரை இங்க நம்ம பார்க்கிறோம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பண்ணுகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்தக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். செத்தவனிடத்துல குறி கேட்கிறவன் அப்படின்னா செத்தவனிடத்துல கன்சல்ட் பண்ணுகிற எவனும்,
அம்மா இப்போ போயிட்டு கல்லறையில போயிட்டு, "அம்மா நீங்க அத சொல்லுங்க" அப்படி இல்ல கல்லறையில இல்ல, வீட்லயே இருந்துகிட்டு கூட, "அம்மா நீங்க அத சொல்லுங்க" அப்படின்னு கேட்கறது தவறான ஒரு காரியம். அதே தான் ஏசாயா 8வது அதிகாரம் 19வது வசனத்திலயும் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆ நாம எப்படி ஆ ஆண்டவர்ட்ட வந்து நம்ம போய் கேட்காம, செத்தவர்களிடத்துல நம்ம உயிரோடு இருக்கவங்களுக்காக நம்ம போய் பேசலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத நம்ம பார்க்கிறோம். எனவே நம்ம இறந்தவர்களிடத்துல, மரித்தவர்களிடத்துல நம்ம பேசவும் கூடாது, மரித்தவர்களுக்காக நாம ஜெபிக்கவும் கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அ இன்னும் பல்வேறு விஷயங்கள் நான் முன்னாடியே சொன்னது போல, மரித்தவர்களுக்காக நாம ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்ப மரித்தவர்களுடைய கல்லறைக்கு நம்ம போலாமா அப்படின்னா, நிச்சயமாக மரித்தவருடைய கல்லறைக்கு போலாம். அதனால எந்த விதமான தப்பும் கிடையாது. அவருடைய ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து அ யோவான் 11வது அதிகாரம் 35ல ஆம், லாசருடைய கல்லறைக்கு போறாரு. டெஃபினெட்லி லாசருடைய கல்லறைக்கு போயிட்டு அங்க அவன வந்து அவன்ட்ட பேசுறதுக்காகலாம் பேசுறதுக்காக அப்படின்னா, "அப்பா நீ எப்படிப்பா இருக்கிற?" அப்படின்னு பேசுறதுக்காக இல்ல. அ "லாசருவே வெளியில வா" அப்படின்னு சொல்றதுக்காக அவர் போனாரு, பேசினாரு. அவர் வெளியில வந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கல்லறைக்கே போகக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இன்னொரு வசனத்த நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 28வது அ அதிகாரம். மத்தேயு 28 1வது வசனத்துல ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். சோ கல்லறையை பார்ப்பதற்காக அங்க போனாங்க. கல்லறைய பார்க்கிறதுக்குன்னா, அதுக்கு அந்த பிரேதத்துக்கான சில காரியங்களை செய்வதற்காக அவர்கள் வந்தார்கள். அந்த பிரேதத்துக்கான காரியங்களை செய்ய வந்த காரியமே பார்த்தீங்கன்னா, இயேசுவ வந்து அ கனப்படுத்தி தான் செய்றாங்க. அப்படின்னா அந்த சரீரத்த கனப்படுத்திக்கல. அ சரீரத்த வணங்கி கிடையாது. சரீரத்த ஆராதித்து கிடையாது. அ ஸ் இயேசுவ கனப்படுத்தி எல்லோருமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்கள வந்து நம்ம உதைச்சிட்டோம் அப்படின்னம்னா, அ சாரிங்கன்னு சொல்றோம்ல. அதேபோல செத்தவருடைய சரீரத்தையும் கனத்தோட அவர்கள் கையாண்டார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ அந்த சரீரத்த அ இன்னும் இந்த சுகந்த தைலம் எல்லாம் போட்டு இது பண்றதுக்காக அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ ஒரு ஒரு கல்லறைய போய் பார்க்கிறது வந்து அ தப்பு கிடையாது. ஆனா, எதுக்காக அந்த கல்லறைக்கு போறோம் அப்படிங்கிறது தான். ஈவன் ஒரு கல்லறையில போயிட்டு நம்ம மாலை போடுவது கூட என்ன பொறுத்து கேட்டீங்க அப்படின்னா, அது கூட தப்பு இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா, எதுக்காக நம்ம மாலை போடுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம் ஆதியாகமம் 50:10ல ஆதியாகமம் 50:10ல அ யோசேப்பும் மற்றவர்களும் அ யாக்கோபுடைய கல்லறையில போயிட்டு அழுகிறத நம்ம பார்க்கிறோம். அதேபோல 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 1 சாமுவேல் சாப்டர் 25 அண்ட் வெர்ஸ் 1ல தாவீது வந்து சாமுவேலுடைய கல்லறையில போயிட்டு அழுகிறத நம்ம பார்க்கிறோம். துக்கம் கொண்டாடுறத நம்ம பார்க்கிறோம். அதேபோல அ இப்ப நான் சொன்ன மத்தேயு 28:1ல இயேசுவுடைய கல்லறைக்கு போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். முக்கியமா யோசேப்பு மற்றும் தாவீது காரியத்த நம்ம பார்க்கும்போது, அவர்கள் துக்கம் கொண்டாடுறதுக்காக போறாங்க. அங்க வந்து செத்தவங்கட்ட பேசுவதற்காக போல. அ சோ இன்னைக்கு நம்ம வந்து மரித்தவர்கள ஞாபகப்படுத்தி, அவங்கள கனப்படுத்துறதுக்காக நம்ம அ போயிட்டு ஒரு வேள அ மாலை போடணும் அப்டின்னா, ஓகே. ஆனா ஒரு கேள்வி என்ன அப்டின்னா, நீங்க அ ஆராதிக்கிறீங்களா? அப்டிங்கிறது தான் கேள்வி. நீங்க அவங்கள ஆராதிக்கிறீங்களா? அவங்கள வந்து கடவுள் ஸ்தானத்துல வச்சு ஆராதிக்கிறாங்களா? ஆதாரிக்கிறீங்க ஆ ஆராதிக்கிறீங்களா? அல்லது செத்தவர்களுடைய ஸ்தானத்துல கூட வச்சு நீங்க ஆராதிக்கிறீங்களா? அப்டிங்கிறது தான். அல்லது அவங்ககிட்ட நீங்க பேச போறீங்களா? அப்டிங்கிற இந்த மாரியான கேள்விகள நம்ம கேட்பது மிக முக்கியமான ஒரு ஒரு காரியம். எனவே நம்ம செத்தவர்களை ஆராதிப்பது, ஆம், மற்றும் அவர்களுக்கு ஆ ஆரா ஆராதனை செலுத்துவது, இது எல்லாமே வந்து தவறான ஒரு காரியம். அ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர்லாம் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கும் அ ஆல் சயின்ஸ் டே, ஆல் சோல்ஸ் டே அப்படின்லாம் இருக்கு. அங்க போயிட்டு கல்லறையில போயிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்குவாங்க, செத்தவங்களுக்காக. அது வந்து டெஃபினெட்லி தவறான ஒரு காரியம். அ அப்படிலாம் நம்ம செய்யவே கூடாது. அது மட்டுமல்ல, நான் இன்னொரு காரியம் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, இ நாம வந்து நீங்க ஒரு நல்ல எண்ணத்தோட போயிட்டு நீங்க அ ஒரு கனப்படுத்தும் கனப்படுத்தும் விதத்தில, அ ஒரு துக்கம் கொண்டாடுற விதத்தில போயிட்டு நீங்க கல்லறையில உட்கார்ந்துட்டு வந்தாலோ, அல்லது அங்க நின்னுட்டு வர காரியம் கூட பார்த்தீங்க அப்டின்னா, சில வேளைல தவறாக புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கூடிய மட்டும் நீங்க இத அவாய்ட் பண்றது நல்லது என்று நான் சொல்வேன். ஓகே. அடுத்தது செத்தவங்களுக்காகவும் நம்ம பிரேயர் பண்ணக்கூடாது. செத்தவங்க கிட்டயும் நம்ம பிரேயர் பண்ணக்கூடாது.
நம்ம நிச்சயமா செத்தவங்கள வணங்கவே கூடாது அப்படிங்கிற இந்த காரியத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ மீண்டுமாக ஒரு சின்ன ரீகேப் உங்களுக்கு குடுத்துர்றேன். இதுவரைக்கும் நம்ம என்னென்ன காரியத்த பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அ ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் மரிக்கும்போது அவங்க ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆம், ஆண்டவருக்குள்ள இருந்து மரிக்கிறவர்கள் அல்லது யாரும் சரி, அவர்கள் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்குள்ள போறதில்ல. கான்ஷியஸான ஒரு ஸ்டேட்டுக்குள்ள தான் போவாங்க. அ ஆண்டவருக்குள்ள இருந்து மரிக்கிறவர்கள் ஆண்டவரோடு கூட அவர்கள் இருப்பார்கள். ஆனா, அவர்கள் அந்த இடத்துல கூட கான்ஷியஸ் ஸ்டேட்ல, அதாவது அறிவு உணர்வோட தான் அவங்க இருப்பாங்க. அறிவு உணர்வு அற்றவர்களாக நித்திரை அடைந்தது போலலாம் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதேபோல மரித்தது பின்பாக உத்திரிக்கை ஸ்தலம் அல்லது துக்க ஸ்தலம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆ ஒரே தரம் மரிப்பதும், அதன் பின்பு நியாய தீர்ப்புக்கென்றும் நிற்பதும் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆ அது மட்டுமல்ல, நாம வந்து செத்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கூடாது. வேத புஸ்தகத்தில் இல்லை. மரித்தவர்களுக்காக ஜெபிக்கவும் கூடாது. மரித்தவர்களிடமும் ஜெபிக்கக்கூடாது. மரித்தவர்களிடத்திலயும் ஜெபிக்கக்கூடாது. மரித்தவர்களிடத்தில் பேசவும் கூடாது. அதாவது எப்பயாவது அ துக்கம் வரும்போது யாராவது பேசுவாங்க. "அப்பா, என்னப்பா இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அத பத்தி நான் பேசல. போய் அதாவது ஒரு ஒரு மரித்தவருடைய ஆவியினிடத்துல கன்சல்ட் பண்றது, இப்படிப்பட்ட காரியங்கள் அ இருக்கக்கூடாது. பட் நம்ம என்ன சொன்னோம், நாங்க மதிப்பு தரும்படியாக அவர்களுக்கு ஒரு பூ போடலாமா? அல்லது ஒரு கார்லண்ட் போடலாமா? அப்படின்னா, கல்லறையில போயிட்டு போடலாமான்னா போடலாம். அதையும் தவிர்க்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லது தான். ஆனா, அவர்களை ஆராதிப்பதோ, அவர்களை ஆராதிக்கும் மனோபாவத்திலயோ, அல்லது நம்பிக்கையிலயோ, அவர்களுக்கு அ வேண்டுதல் வைக்கும் அ அந்த மனோபாவத்திலயோ, நாம அத செய்யவே கூடாது என்பத நாம பார்க்கிறோம். ஸோ, அ இதோட நானு முடித்துக் கொள்கிறேன்.